الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من ملك زادا وراحلة تبلغ إلى بيت الله ولم يحج فلا عليه أن يموت يهوديا أو نصرانيا أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் அல்லாஹுவின் ஆதி திருத்தலமாகிய காபாவை நோக்கி மக்கள் ஹஜ்ஜிக்காக புறப்படக்கூடிய ஒரு தருணத்திலே அந்த கடமையை குறித்த சில நினைவூட்டல்களை இந்த உரையின் வாயிலாக வழங்க நான் விரும்புகிறேன். அருமையான தோழர்களே, இந்த ஹஜ்ஜி கடமையை குறித்து நம்மிடத்தில் சில பிழையான புரிதல்கள் இருக்கின்றன. இறுதிக் கடமை என்று நாம் இந்த கடமையை சொல்கிறோம். அந்த இறுதிக் கடமை என்கின்ற வார்த்தையிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய இறுதி காலத்தில் செய்ய வேண்டியது அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கோம். அது தவறான புரிதல். இப்படி இந்த கடமை குறித்த சில பிழையான புரிதல்கள் நம்மிடத்தில் இருப்பதை நாம் கவனத்தில் கொள்ளும் பொருட்டு மார்க்கத்தில் இந்த கடமையினுடைய யதார்த்தம் என்ன என்பதை குறித்து சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். தோழர்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே ஹஜ் கடமை என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு நான் மேலே வாசித்து காட்டிய திருவசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். போக்குவரத்துக்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வுக்காக கஅபா இறை ஆலயத்தை ஹஜ் செய்வது கட்டாயம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஹஜ் கடமையை அல்லாஹ் சுட்டிக்காட்டும் போது மற்ற கடமைகளுக்கு இறைவன் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறானோ அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. பொதுவாக இறைவன் ஒரு விஷயத்தை செய்யுமாறு உத்தரவிட்டால் அது பெரும்பாலும் ஏவல் வினையினுடைய அந்த வார்த்தை அமைப்பில் வரும். உத்தரவு அப்படிங்கிற அந்த வார்த்தை அமைப்பில் அது வரும். அல்லது அது செய்யக்கூடாது, ஹராம் என்று சொன்னால் தடை என்கின்ற அந்த வார்த்தை அமைப்பில் அது வரும். அல்லது சில கடமைகளை அல்லாஹு தஆலா கடமை என்கின்ற வார்த்தையின் மூலமாகவோ விதியாக்குதல் என்கின்ற வார்த்தையின் மூலமாகவோ குறிப்பிடுவான். அதே மாதிரி ஹராம் என்பதை, தடை செய்யப்பட்டது என்பதை ஹராம் என்ற வார்த்தைகளின் மூலமாக குறிப்பிடுவான். குர்ஆனில் இதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நம்மால் சொல்ல முடியும். உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது, விதியாக்கப்பட்டது அப்படிங்கிறது அல்லாஹ் எப்படி சொல்றான்? குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது, குத்திப என்கின்ற வார்த்தையில் பயன்படுத்துகிறான். சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தடை என்பதை
தஹரீம் என்கின்ற வார்த்தை, ஹராம் என்கின்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுவான். ஆனால் இப்போ ஹஜ்ஜு கடமையை சுட்டி காட்டக்கூடிய அந்த வசனத்தில் உத்தரவு என்பதை சுட்டி காட்டக்கூடிய வார்த்தை அமைப்பு இல்லை. மாறாக அந்த உத்தரவை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு தேவையான வார்த்தை அமைப்புகளை இங்கே பயன்படுத்துகிறாங்க. உத்தரவுங்கிற வார்த்தை நேரடியாக வரலையே தவிர, ஆனால் உத்தரவிட்டால் எவ்வளவு அழுத்தமோ அதைவிட கூடுதல் அழுத்தத்தை தருவதற்கு தேவையான வார்த்தை அமைப்பை இலக்கண அடிப்படையில் இறைவன் பயன்படுத்தியிருக்கிறான். அந்த இலக்கண விதிகளை சொன்னால் இந்த சபை அதற்கு பொருத்தமான சபை அல்ல என்பதனால் நான் அந்த இலக்கண விதிகளை விட்டு விடுகிறேன். மொத்தத்தில் இந்த வார்த்தை அமைப்பை அல்ல, கூடுதல் அழுத்தம் தரக்கூடிய வகையில் இந்த கடமையை சுட்டி காட்டுகிறான். அப்போ இறைவன் இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறான் என்றால், இந்த கடமையினுடைய முக்கியத்துவத்தை, மற்ற கடமைகளிலிருந்து இந்த கடமை வேறுபட்டது என்பதை வார்த்தை அமைப்பிலேயே இறைவன் வைக்கிறான் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல தோழர்களே, அல்லாஹ்வுக்காக இறை ஆலயத்தை ஹஜ்ஜு செய்வது கடமை என்று சொல்லிவிட்டு அடுத்த தொடரில் அல்லாஹ் சொல்றான், ஒமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். யார் இந்த கடமையை மறுதலிக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்கள் எனக்கு தேவையில்லை, அவர்களிடமிருந்து நான் தேவையற்றவன், அல்லாஹ் தேவையற்றவன் என்று அடுத்த தொடர் நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதல்ல ஹஜ்ஜு கடமையை சொல்லிட்டு அதை மறுதலிக்கிறார்களோ என்று சொல்கிறான். பொதுவாக கஃபர் அப்படிங்கிற வார்த்தை இறை மறுப்பை சுட்டி காட்டும், குஃபுர் என்பதை சுட்டி காட்டும். இங்கே எதை அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, அந்த கடமையையே புறக்கணித்து கடமையையே மறுத்து யார் அதை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களை குறிப்பிடுகிறான். ஆனால் அதை குறிப்பிடுவதன் மூலமாக இறைவனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், யார் இந்த கடமைக்கு உரியவர்களாக மாறியதற்கு பிறகும் கூட, இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கான தகுதியை பெற்றதற்கு பிறகும் கூட யார் இதை தள்ளி போட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அது தவறு என்பதை மிகவும் கடினமாக வலியுறுத்துவதற்காக வேண்டி இறைவன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று நமக்கு முஃபஸ்ஸிர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ ஹஜ்ஜு கடமை என்பதையும் வித்தியாசமான முறையில் இறைவன் சொன்னான். அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றதற்கு பிறகு யார் அதை நிறைவேற்றாமல் தள்ளி போடுகிறார்களோ அது தவறு என்பதையும் அல்லாஹு தஆலா அழுத்தம் திருத்தமாக இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறார். தோழர்களே, இது ஆல இம்ரான் அத்தியாயத்தினுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனம். இதற்கு முன்பு 2 வசனங்கள் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜு கடமையை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னால், எடுத்த உடனே காபாவினுடைய சிறப்பு அம்சங்களை எடுத்து சொல்கிறார். முதல்ல எடுத்த உடனே காபாவினுடைய சிறப்பு அம்சங்களை எடுத்து சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த கடமையை சொல்கிறார். இதுக்கு முன்னாடி உள்ள 2 வசனத்தில் அல்லாஹ் இப்படி ஆரம்பிக்கிறான், இன்ன அவ்வல பைத்தி உதிய லின்னாசி லல்லதி பிபக்கத. இந்த பூமியிலேயே மனிதர்களுக்காக முதலில் நிர்மாணிக்கப்பட்ட இறை ஆலயம் என்பது பக்கா என்று சொல்லப்படுகின்ற மக்கா நகரத்தில் அமைந்தது என்று முதலாவது சொல்லுவோம். அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அம்சத்தை இப்படி சுட்டி காட்டுகிறார். அதாவது இந்த பூமியிலே முதல்ல நிர்மாணிக்கப்பட்ட இறை ஆலயம், இது ஒரு தனிச்சிறப்பு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், முபாரக்கன், அந்த இறை ஆலயம் அருள் வளம் நிறைந்தது, அருள் வளத்திற்குரியது, பரக்கத்திற்குரியது. 2வது சிறப்பம்சம். 3வது சிறப்பம்சம் ஒஹுதன் லில் ஆலமீன், அகில மக்களுக்கு அது வழிகாட்டு மையமாக அமைந்திருக்கிறது. இது 3வது சிறப்பம்சம். 4வது சிறப்பம்சம் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்துன் மகாமு இப்ராஹிம். அந்த இறை ஆலயத்தை சுற்றி ஏராளமான சான்றுகளும் மகாமு இப்ராஹிமும் இருக்குது. சான்றுகள்னா என்ன சான்றுகள்? இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான சான்றுகள், இஸ்லாம் உண்மை என்பதற்கான சான்றுகள். அப்படிப்பட்ட சான்றுகளும் மகாமு இப்ராஹிமும் அங்கே இருக்கிறது. இது 4வது சிறப்பம்சம். 5வது சிறப்பம்சம் ஒமன் தகலஹு கான ஆமினா. யார் அந்த இறை ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறார்களோ, நுழைகிறார்களோ அவர் பாதுகாப்பு பெற்றவர்.
இது 5வது சிறப்பம்சம். பாதுகாப்பு பெற்றவர்னா என்ன அர்த்தம்? அங்கே ஒருவர் போய்விட்டால் அவருடைய உயிருக்கோ உடைமைக்கோ யாரும் எந்த விதமான தீங்கும் விளைவிக்கக்கூடாது. எந்த அளவுக்கு இதை அரபு மக்கள் பேணுவார்கள் என்றால், தன்னுடைய தந்தையை கொலை செய்த ஒருவரை அந்த காபாவுக்குள்ளே, அந்த பள்ளிவாசலுக்குள்ளே ஒருவர் சந்தித்தால் கூட அங்கே வைத்து அவரை பழி தீர்க்க மாட்டார். அங்கே அவரை எந்த விதமான தொந்தரவும் செய்ய மாட்டார். ஏன்னா அது பாதுகாப்புக்குரிய இடம்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்படி 5 விதமான சிறப்பம்சங்களை எடுத்து சொல்லிவிட்டு, அப்படிப்பட்ட இறை ஆலயத்தை ஹஜ் செய்வது கடமை. அந்த கடமையை புறந்தள்ளுபவர்கள் அல்லாஹ்வுக்கு தேவையற்றவர்கள் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். தோழர்களே, அப்போ இவ்வளவு சிறப்பை சுட்டி காட்டியதற்கு பிறகுதான் இந்த கடமையை அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா இந்த கடமையை அல்லாஹு தாலா எவ்வளவு தூரம் மதிக்கிறான், எவ்வளவு தூரம் இறைவன் பெரிதாக கருதுகிறான் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய சான்றுகளாக அமைந்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அருமையான தோழர்களே, ஆக இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு கடமைதான் ஹஜ்ஜி கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜி கடமைக்கென்று வேறு சில தனித்தன்மைகளும் இருக்கின்றன. பொதுவாக வழிபாடுகளை 2ஆக பிரிக்கலாம். இபாதத், உடல் சார்ந்த வழிபாடு, தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் உடல் சார்ந்தவை. இன்னும் சில வழிபாடுகள் இருக்கின்றன, பொருளாதாரம் சார்ந்தவை. ஜக்காத் இருக்குது, ஹஜ் இருக்குது, ஜக்காத் இருக்குது, சதக்கா இருக்குது, ஜக்காத்துல் ஃபித்ர், சதக்கத்துல் ஃபித்ர், இப்படி நிறைய சொல்லலாம். அன்பளிப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரம் சார்ந்த வழிபாடுகள். இறைவன் இந்த ஹஜ்ஜில் 2ஐயும் சேர்த்து அமைக்கிறான். அங்கே பொருளாதாரமும் செலவிடப்பட வேண்டும், உடல் உழைப்பும் அங்கே செலுத்தப்பட வேண்டும். 2ம் இணைஞ்சா தான் அந்த கடமையை நிறைவேற்ற முடியும். அப்போ பொருளாதாரம் மற்றும் உடல் 2ம் சார்ந்த சங்கமிக்கின்ற ஒரு வழிபாடாக இறைவன் இந்த வழிபாட்டை அமைத்திருக்கிறான். அப்படி இது ஒரு தனிச்சிறப்பு. அடுத்து இன்னொரு முக்கியமான தனிச்சிறப்பு என்ன என்று சொன்னால் தோழர்களே, ஆயுளில் ஒரு முறை தான் இது கடமை. மற்ற கடமைகளிலிருந்து வேறுபட்டது. ஆயுளில் ஒரு முறை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை கூப்பிட்டு சொன்னாங்கல்ல, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். அப்படி சொன்ன உடனே கூட்டத்திலிருந்து ஒருத்தர் எழுந்தா, குல்ல ஆமின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி செய்யணுமான்னு ஒருத்தர் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. கொஞ்ச நேரம் கழித்து சொன்னாங்க, நான் ஒன்றை சொன்னால் எப்படி சொன்னனோ அப்படியே கேட்டுக்குங்க. நீங்களாக அதில் குறுக்கு கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் குறுக்கு கேள்வி கேட்டால் அது வேறு விதமான கஷ்டத்தை தந்துவிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஆண்டுதோறுமா யாரை சொல்லலான்னு அவர் கேட்டால் ஆம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஆனால் அவர்கள் மட்டும் அன்றைக்கு ஆமாம் ஒவ்வொரு வருஷமும் கடமைன்னு சொல்லியிருந்தா நம்ம நிலைமையெல்லாம் என்ன? எவ்வளோ பெரிய சிரமம் வந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெருமானார் சொன்னாங்க, நான் ஒன்றை சொன்னால் அப்படியே பின்பற்றுங்கள், நான் ஒன்றை வேண்டாம் என்று சொன்னால் அப்படியே பின்பற்றுங்கள், நீங்கள் அதில் மேல் விளக்கத்தில் கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள் என்று பெருமானார் சொன்னாங்க. அப்போ ஆயுசில் ஒரு தடவை தான் இது கடமை. எனவே ஒரு முறை ஒருவர் இந்த கடமையை நிறைவேற்றிவிட்டால் இந்த கடமையை நிறைவேற்றியவர் என்று அவரை சொல்ல முடியும். அதனால தான் நம்ம பகுதிகள் உலகம் முழுக்க அந்த பழக்கம் இருக்குது. ஹஜ்ஜி செஞ்சு முடித்தவங்கள ஹாஜின்னு கூப்பிட்ற பழக்கம் இருக்குது பாருங்க. உலகம் முழுக்க அந்த பழக்கம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அதில் வேறொரு விளக்கத்தை சேர்த்து சொல்லுவாங்க. ஹாஜினா ஒரு தடவை செஞ்சவர், அல் ஹாஜினா 2 தடவை செஞ்சவர். அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா 3 தடவை செஞ்சால் இன்னொரு 2-3 அல்லு சேர்க்கணுமாங்க? அப்படின்னா அல்லு விட்டு போயிடும் எல்லாத்துக்கும். அப்போ அது கிடையாது. அது நம்மளாக என்ன செஞ்சுக்கிட்டது, ஏற்படுத்தி கொண்டது. ஹாஜி அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றியவர். அல்ஹாஜ் என்று சொன்னால் ஒரு ஆங்கிலத்தில் திஸ் மேன் சொல்லுவோம்ல, அந்த அல்லுக்கு என்ன அர்த்தம், திஸ் அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். அதுக்கு வேறொரு தனி அர்த்தம்லாம் கிடையாது. எனவே அந்த கடமையை நிறைவேற்றி விட்டார் என்பது ஒரு தடவை செய்தாலே வந்துவிடும். அதனால தான் ஹஜ்ஜை நிறைவேற்றியவருக்கு ஹாஜிங்கிற வார்த்தையை சொல்லி நம்ம கூப்பிடணுமா கட்டாயமானா கிடையாது. ஆனால் தொழுகைங்கிறது அப்படி அல்ல, நோம்புங்கிறது அப்படி அல்ல. தொழுகையாளி ஒருத்தருக்கு போய் அவருக்கு முசல்லின் பட்டம் கொடுக்க முடியுமா? பேர் சொல்ல முடியுமா?
ஏன்னா அவர் தொழுகையை நிறைவேற்றி முடித்தவர் என்று சொல்ல முடியாது. ஏன்னா உயிர் உடலில் ஒட்டி கொண்டிருக்கும் வரை அந்த கடமை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ எப்போதான் அவர் நிறைவேற்றி முடித்தவராக ஆவார்னா அந்த உயிர் உடலை விட்டு பிரியும் போதுதான் நிறைவேற்றி முடித்தவர் என்று வருவார். இதே போல தான் ஜக்காத். அப்போ எனவே மற்ற கடமைகளிலிருந்து இது இந்த விதத்திலையும் தனிப்பட்ட சிறப்பை பெறுகிறது. எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் தோழர்களே. அல்லாஹு தாலா இஸ்லாத்தை முழுமைப்படுத்தினார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 40வது வயதில் அவர்களுக்கு வஹி வரத் தொடங்கியது. கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் அவர்களுக்கு வஹி வந்தது. அந்த வஹியினுடைய நிறைவை இறைவன் ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில் தான் ஏற்படுத்தினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10வது ஆண்டு அவர்கள் முதலாவதாகவும் முடிவானதாகவும் இறுதியானதாகவும் செய்த ஒரு ஹஜ்ஜத்துல் வதா, விடைபெறக்கூடிய ஹஜ். அந்த ஹஜ்ஜுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்து அரஃபா மைதானத்தில் தங்கியிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜினுடைய பிரதானமான கடமை அரஃபாவில் தங்குறது தான். அந்த வருஷம் அரஃபாவுல தங்குற கடமையை ஒருவர் நிறைவேற்றி விட்டால் அவர் ஹஜ். அதுக்கு பிறகு உள்ள கடமைகளை வந்து கொஞ்சம் அந்த நேரத்தை விட்டு தள்ளி கூட செஞ்சுக்கலாம். ஆனால் பிறை 9 அன்னைக்கு அரஃபாவில் தங்கிறது தவறி போச்சுன்னு சொன்னால் பிற 10 உட்காந்தோ பிற 11 உட்காந்தோ செய்ய முடியாது. அதனால் ஹஜ்ஜினுடைய பிரதானமான அமலே அரஃபா தான். அப்படிப்பட்ட பிரதானமான அமலாக இருக்கக்கூடிய அரஃபா நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் தங்கி இருக்கும் போது காலை நேரத்தில் அல்லாஹு தாலா இப்படி ஒரு ஆயத்தை இறக்குகிறான். அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும், இன்றைய தினம்தான் உங்களுடைய மார்க்கத்தை நான் நிறைவு செய்தேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்கள் மீது என்னுடைய அருட்கொடையை நான் முழுமைப்படுத்தினேன் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை அப்பொழுதுதான் இறக்கிறான். தோழர்களே, இந்த மார்க்கம் நிறைவானதாக ஆகிவிட்டது, இந்த மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது, இதில் இனிமேல் குறைகள் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை இறைவன் சொல்வதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்த தருணம் என்பது ஹஜ்ஜினுடைய தருணம். இது நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த கடமையை நிறைவேற்றுகிற போதுதான் மார்க்க ரீதியாக அவர் முழுமை பெற்றவராக ஆகிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஏன்னா இஸ்லாத்தை முழுமைப்படுத்துறதுக்கு இறைவன் தேர்ந்தெடுத்தது அந்த ஹஜ்ஜை தான். அப்போ அந்த கடமையை நிறைவேற்றும் போதுதான் ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் முழு முஸ்லீமாக மாறும், குறையற்ற முஸ்லீமாக இருப்பார். அப்படிங்கிற செய்தியை இறைவன் இந்த விஷயத்துக்குள்ளே வைத்திருக்கிறான். அப்போ இப்படி நம்ம பார்க்கும்போது தோழர்களே, எக்கச்சக்கமான தனிச்சிறப்புகளை சொல்ல முடியும். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான், அந்த காபாவை நீங்கள் கட்டுங்கள் என்று சொன்னான். காபாவை கட்டினது யாரு அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களா வானவர்களா அப்படின்னு ஒரு டிபேட் இருக்குது இஸ்லாமிய வரலாறுல. காபாவை கட்டினது யார்? வானவர்களே கட்டினார்கள் அப்படின்னு ஒரு டிபேட் இருக்குது. அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்கன்னு வச்சுக்குவோம், நம்ம அந்த கருத்தை எடுத்துக்குவோம். அப்படி வச்சா கூட முதல் மனிதர் இந்த உலகத்தில் தோன்றிய போது கட்டப்பட்ட ஆலயம் என்பது அதனுடைய தொன்மை. தோழர்களே, அதற்கு பிறகு காலம் காலமாக அந்த ஆலயம் இருக்கிறது. ஆனால் உலகத்தில் ஏற்படக்கூடிய சில அசம்பாவிதங்களின் காரணமாக அவ்வப்போது அந்த கட்டடத்திற்கு சேதாரம் ஏற்பட்டது, இடிபாடுகள் ஏற்பட்டன. சில நேரங்களில் அந்த கட்டடமே தகர்ந்து விழுந்தும் இருக்கிறது. அப்படித்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் காபாவுடைய கட்டடம் அங்கே இல்லை. மாறாக இறைவன் தான் காபா இருந்த இடத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மேப் மூலமாக அல்லாஹ் சுட்டி காட்டினான். இது பவ்வனா லி இப்ராஹிம மகானல் பைத், அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறை ஆலயம் இருந்த இடத்தை நாம் விவரித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் மேப் போட்டு காட்டினான், இந்த இடம் தான் காபா இருந்த இடம் அப்படின்னு சொல்லி, இங்கே நீங்கள் அந்த ஆலயத்தை மறுபடியும் எழுப்புங்கள் என்று சொன்னாங்க. அவங்களும் அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருமாக சேர்ந்து கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னான், அத்தின் பின் நாசிபில் ஹஜ், மக்களுக்கு ஹஜ்ஜுக்கான அழைப்பை கொடுங்கள் என்று சொன்னான். ஹஜ்ஜு செய்ய வாங்க அப்படின்னு எல்லாம் அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாவே இங்கே மனிதர்களே இல்லை, நான் என்னுடைய மனைவி ஹாஜர், என் பிள்ளை இஸ்மாயில், வேறு யாருமே இங்கே இல்லை.
ரெண்டாவது, மக்கா என்பது சமதளமான பூமியா என்று பார்த்தால் இல்லை, மலைப்பாங்கான பூமி. இன்றைக்கும் கூட மக்காவில் வந்து லேண்ட் வாங்கினா ஒரு மலையை தான் கொடுப்பான். இவர் தான் மலையை உடச்சி செஞ்சுக்கிறணும், சமதளமாக்கி அதில் வீடு கட்டிக்கிறணும். அப்போ மலைப்பாங்கான பகுதி. இவ்வளவு உயரமான மலைகளுக்கு முன்னால் நின்று ஹஜ்ஜிக்கு வாங்கன்னு மக்களுக்கு நான் அழைப்பு கொடுத்தா என் சத்தம் எங்கே போகும்? யாருக்கு கேட்கும்? இப்ராஹிம் கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, நாதி பின் நாஸ் வ அலையல் பலாக், அழைப்பு கொடுங்கள் என்று சொல்கிறேனே, அதை செய்யுங்கள், கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி முடித்த அந்த இடத்திலேயே நின்றார்கள், அல்லது சஃபா மலையின் மீது ஏறினார்கள், அல்லது அபு குபைஸ் மலையில் மேலே ஏறினாங்க. அபு குபைஸ்ங்கிறது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மலை, பெரிய ரொம்ப உயரமான ஒரு மலை. அந்த மலைக்கு மேலே இன்னைக்கு கூட சவுதி கவர்மெண்ட்டுடைய இந்த ராயல் பேலஸ் அங்கே இருக்குது, காபாவுக்கு முன்னாடியே தெரியும். அந்த மலைக்கு மேலே ஏறி நின்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அழைப்பை இறைவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தான். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீரில் இந்த செய்தி எழுதுறாங்க. எங்கிருந்து அவங்க எழுதுறாங்கன்னு சொன்னால், இந்த ஆயத்துக்கான விளக்க உரையில் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து வேறு வேறு தஃப்சீர்களில் வருது. எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து தொகுத்து சலிச்சு எடுத்து இந்த கருத்தை எழுதுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த அழைப்பை அல்லாஹ் எல்லா பொருட்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தான். கல் கேட்டுச்சு, பாறை கேட்டது, மரம் கேட்டது, செடிகுடிகள் கேட்டன, உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் கேட்டன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தாயின் கருவறையில் இருந்த குழந்தைகளும் கேட்டன, சிசுக்களும் கேட்டன, தந்தையின் முதுகுத்தண்டில் இருக்கிற அணுக்களும் அதை கேட்டன. எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தான். இதில் நல்லா கவனிக்கணும், இவர்களில் யார் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதை கொண்டு போய் சேர்த்தான். நல்லா கவனிக்கணும். எல்லார் காதலையும் அர்த்தம் இல்லை. யாரெல்லாம் அந்த இல்லத்தை ஹஜ்ஜு செய்ய வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய திட்டத்தில் ஏற்கனவே இருக்கிறதோ அவர்கள் அனைவருடைய காதுகளுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்தான். இந்த செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி போன்ற அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்திலிருந்து தெளித்து எடுத்து இந்த செய்தியை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார். இப்போ நல்லா கவனிக்கணும் தோழர்களே, ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு சென்றால் அவர் இறைவனுடைய ஏற்பாட்டில் தேர்வு செய்யப்பட்டவர் என்று பொருள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பை காதில் கேட்டவர் என்று பொருள். அப்படி இருந்தால் தான் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கிடைக்கும். அப்படின்னா இந்த கடமையை நிறைவேற்றுவதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியை சேர்த்து நான் சொல்ல விரும்புகிறேன் தோழர்களே. ஹஜ்ஜு கடமை என்பது பொருளாதாரம் சார்ந்தது தான். ஆனால் பொருளாதாரம் இருக்கிற அனைவரும் இதை செய்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பொருளாதாரம் அதற்கு தேவை, ஆனால் பொருளாதாரத்தை கட்டி வைத்திருக்கிற அனைவரும் இந்த கடமையை செய்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. இந்தியாவை 800 ஆண்டுகள் முகலாயர்கள் ஆண்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. முகலாய மன்னர்களில் யாராவது ஒருவர் ஹஜ்ஜு செய்திருக்கிறாரா என்று வரலாறு குறிப்பிடவே இல்லை. அதை பற்றி தகவலே இல்லை. இந்த செய்தியை எழுதிட்டு அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முகலாயர்கள் அதிகமான போர்களில் ஈடுபட்டார்கள், எனவே அவர்களுக்கு உள்நாட்டு பாதுகாப்பு, அயலக பாதுகாப்பு பிரச்சனை இருந்த காரணத்தினால் எந்த மன்னரும் இந்தியாவை விட்டு வெளியே செல்லவில்லை. ஆனால் அரச குடும்பத்திலிருந்து சில பேர் போயிருக்கிறாங்க, சில இளவரசிகள் போயிருக்கிறாங்க. பாபருடைய மகள் ஹஜ்ஜுக்கு போனதாக வரலாறு இருக்கு. அதாவது அக்பருடைய சகோதரி ஹஜ்ஜுக்கு போனதாக வரலாறு இருக்கிறது. அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய குழுக்களை, பயணக்குழுக்களை மிகவும் கண்ணியத்தோடு முகலாய மன்னர்கள் அனுப்பி வைப்பார்கள் என்பதற்கான வரலாறு இருக்கிறது. அந்த பயண கூட்டத்தை இவங்க தான் தலைமை தாங்கி நினைச்சு, இவங்களும் இஹ்ராமை போட்டுக்கிட்டு குனிந்த தலையோடு காலில் செருப்பு இல்லாமல் அப்படியே அழைச்சிட்டு போவாங்க. அப்போ அவ்வாறு ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் கையில் நிறைய காசு பணங்களை கொடுத்து அனுப்புவாங்க. அவுரங்கசீப்பை பற்றி வரும்போது அவர் தன்னுடைய கையால் தங்கமை தொட்டு எழுதப்பட்ட 2 குரான்களை கொடுத்து அனுப்பினார். ஒன்றை காபால வைங்க, இன்னொன்று மதினால வைங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பணும். இப்படிலாம் வரலாறு இருக்குது. ஆனால் ஹஜ்ஜு செஞ்சாங்களாங்கிறத பற்றி எந்த பேச்சும் இல்லை.
நல்லா கவனிங்க, அவங்கள்ட்ட அரசு இருந்தது, அதிகாரம் இருந்தது, இராணுவ பலம் இருந்தது, எல்லாம் இருந்தும் கூட அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை நாம் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் தோழர்களே, இவரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஆட்கள் கூட ஹஜ்ஜி செய்ததையும் நாம் பார்க்கிறோம். 2011 ஒரு மலையாள திரைப்படம் ஒன்று வந்துச்சு. அந்த திரைப்படத்தினுடைய பேர் ஆதம் என்ற மகன் அபு அப்படின்னு பேர். 4 தேசிய விருது வாங்குச்சு. அந்த திரைப்படத்தினுடைய கதைக்கரு என்ன தெரியுமா? அபு அப்படிங்கிற ஒரு முஸ்லீம், அவர் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்காக காசு சேர்த்து வைக்கிறது இருக்கு பாருங்க. இதுதான் கதையினுடைய மெயின் அம்சம். அந்த கதையைத்தான் அந்த படமாக எடுத்தார்கள். அப்போ இப்படி ஒரு பழக்கம் முஸ்லீம்களுடைய, அதாவது பிறவியில் அவர்கள் பணக்காரர்கள் கிடையாது, பெரிய அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கவில்லை. ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக முஸ்லீம்கள் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம். அதே கேரளாவில் இன்னொரு ஒரு பெரிய செல்வந்தர் ஹஜ்ஜிக்கு போகிறாரு. அந்த ஊரில் உள்ள அவருடைய மஹல்லா பள்ளிவாசல் இமாம சொல்கிறார், என்னை கொஞ்சம் வழி அனுப்பிட்டு வந்துருங்களேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன வழி அனுப்பிட்டு வந்துருங்கன்னு கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லி இவர் கிளம்புறாரு. போனவர் அப்படியே என் கூட பம்பாய் வரைக்கும் வந்துருங்களேன், பம்பாயில் வழி அனுப்பி விட்டு வந்துருங்க, கப்பலை ஏற்றி விட்டு வந்துருங்களேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாருன்னா மும்பை கிளம்பிட்டார். மும்பைக்கு போனதுக்கு பிறகு அவர், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, என் கூட ஹஜ்ஜுக்கு வந்துருங்கன்னு கூப்பிட்றாரு. தோழர்களே, இது புஸ்தகத்தில் எழுதப்பட்ட இப்படி ஒரு வரலாறு ஒரு நூலாக வந்தது. எனக்கு அந்த நூலுடைய பெயர் தெரியலை, ஆனால் நூலாக வந்திருக்கிறது. கடையில் ஹஜ்ஜு கூட்டு போயிட்டார். அதான் நல்லா கவனிக்கணும். அவர் செல்வந்தர், ஆனால் அந்த இமாம் ஹஜ்ஜை பற்றி யோசித்து பார்க்க முடியாத இடத்தில் இருந்தவர். ஆனால் அல்லாஹ் ஒருவருடைய தலையில் எழுதியிருந்தால் நிச்சயமாக அவரால் அதை செய்ய முடியும் என்பதற்கான சான்றுகளாக இவை அனைத்தும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். தோழர்களே, வரலாறுல ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது. ஒரு அறிஞர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு. போயிட்டு பிற 10 அன்னைக்கு தவாஃப் ஜியாரா செய்வாங்கல்ல, அது பிரதானமான கடமை. அது பிற 10 அன்னைக்கு குர்பானிலாம் கொடுத்துட்டு மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு குளிச்சுட்டு எஹ்ராமை மாற்றிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வருவாங்கல்ல, அப்போ என்ன செய்வாங்கன்னா காபாவை தவாஃப் செய்வாங்க. தவாஃபை இஃபாதான்னு சொல்லுவாங்க, இல்லை தவாஃபை ஜியாரான்னு சொல்லுவாங்க. அவர் அந்த தவாஃப் செய்ய வந்திருக்கிறார். வந்துட்டு நெடுநேரமாக நின்று துவா செய்து கொண்டே இருக்கிறார். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ரொம்ப நேரமாக நிற்கிறார். அப்நார்மலாக இருக்குது. சரி, இது என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம்னு சொல்லி பக்கத்தில் நின்னவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இறைவா, நான் ஹஜ்ஜுக்கு வந்தேன், அதுக்கான சக்தி என்கிட்ட இல்லை, எப்படியோ நீ அருள் புரிந்தாய் வந்துவிட்டு. அவர் மெதுவாக சொன்ன வார்த்தை இது, வந்துட்டேன், ஆனால் இங்கே குர்பானியை நிறைவேற்றுவதற்கு என்னிடத்தில் காசு பணம் இல்லை, வசதி இல்லை, என்னையே உனக்கு முன்னால் குர்பானியாக தருகிறேன் என்று சொல்லிட்டு அப்படியே கீழே சரிந்து விழுந்தவர் இறந்து விட்டார். இந்த வரலாறை அவருடைய வாழ்க்கை வரலாறை பதிவு செய்கிறாங்க. தோழர்களை, இந்த இடத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, குர்பானி என்கின்ற அமலை நிறைவேற்றுவதற்கு என்னிடத்தில் காசு இல்லை, ஆனால் ஹஜ்ஜுக்கு அவர் வந்துட்டார். எப்படி வந்தார், எப்படி போயிருப்பார் அவர் அப்படின்னா, அதற்கும் சில விடைகள் வரலாறுகளில் கிடைக்கின்றது. நான் புறப்படும் போது இளைஞனாக இருந்தேன், போய் சேரும் போது வயோதிகத்தை அடைந்து விட்டேன் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஊரை விட்டு கிளம்பும் போது வாலிபராக இருப்பார்கள். அவங்க ஹஜ்ஜுக்கு இன்னைக்கு போயிட்டு வர மாதிரி 5 மணி நேரத்தில் போய் அங்கே இறங்குறது, திரும்ப அங்கே 5 மணி நேரத்தில் இறங்க வந்து அப்படி கிடையாது. எப்படி புறப்படுவாங்கன்னு சொன்னால், ஹஜ்ஜு நோக்கத்தில் ஊரை விட்டு கிளம்பிடுவாங்க, கையில் என்ன இருக்கோ அதை கொண்டு கிளம்பிடுவாங்க அடுத்த ஊருக்கு. அங்கே போய் ஏதாவது சம்பாதிச்சு காசு கிடைச்சி அங்கேருந்து பக்கத்தில் நகருவாங்க, அங்கே ஏதாவது காசு சம்பாதிச்சு கிடைச்சி அங்கேருந்து பக்கத்தில் நகருது. இப்படியே நகர்ந்து நகர்ந்து நாடு விட்டு நாடு, நாடு விட்டு நாடு, இப்படியே நகர்ந்து அவர் ஹஜ்ஜுக்கு போய் சேர்றதுக்கு அவர் பேரிளம் பருவத்தை அடைந்து விட்டார். இளமை பருவம் போயிருச்சு, பேரிளம் பருவம் வந்துருச்சு. அவர் சொல்றார், நான் இளைஞனாக இருக்கும்போது புறப்பட்டேன், வயோதிகத்தை அடையும் போது வந்து சேர்ந்தேன். இதுதான் அன்னைக்கு ஹஜ்ஜு செய்த நிலைமை. தோழர்களே, இப்போ நான் எதுக்கு இந்த செய்தியை சொல்ல வரேன்னா, காசு பணம் என்பது தேவை, ஆனால் அது இருந்தால்தான் இதை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன வேணும் அப்படின்னா, இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கொழுந்து விட்டு எரியக்கூடிய நியத்து வேணும், என்ன வேணும். அது அனலா என்ன செய்யணும்னா, நம்முடைய உள்ளத்தில் தகிக்கணும், அனலா அது பறக்கணும். அந்த எண்ணத்தினுடைய வீரியத்தை இறைவன் புரிந்து கொண்டு அதற்கான வாய்ப்பை, அதற்கான சூழலை எல்லாம் நமக்கு எளிதாக ஆக்கி கொடுப்பான்.
அருமையான தோழர்களே, அப்போ இந்த விஷயம் மிக முக்கியமானது. அருமையான தோழர்களே, இந்த ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக உண்மையிலேயே ஒரு மனிதர் ஏராளமான இறை சான்றுகளை அவர் அங்கே பார்க்க முடியும். ஏராளமான இறை சான்றுகளை பார்க்க முடியும். ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் தோழர்களே. காபாவை பற்றி சொல்லும்போது அங்கே ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன என்றெல்லாம், மக்காமு இப்ராஹிம் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னாங்க. உண்மையிலே அங்கே போனவங்களுக்கு அது தெரியும். சாதாரணமாக ஒரு மனிதனுடைய காலடி தடம் இருக்குதுல்ல, எவ்வளோ நாள் வரைக்கும் அழியாமல் இருக்கும்? ஒரு மனுஷருடைய காலடி தடம் நல்ல குளச்ச களிமண்ணில் போய் என்ன செஞ்சார், சேரில் போய் காலை வைங்க, கால் தடம் பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே விட்டுருங்க. எவ்வளோ நாளைக்கு அந்த கால் தடம் அப்படியே இருக்கும்? ஒரு 5 மாதம், 6 மாதம், 1 வருஷத்துக்குள்ளே என்ன செஞ்சிடும், மண் போய் போட்டு தூந்து போயிடும், அடையாளம் அழிஞ்சு போயிடும். ஆனால் தோழர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டுவதற்கு ஒரு கல்லில் தான் ஏறி நின்னாங்க. காபாவுடைய சுவர் உயர உயர ஒரு கல்லை ஸ்டூல் மாதிரி போட்டு தான் ஏறி நின்னாங்க. அந்த கல்லில் அவர்களுடைய காலடி தடம் பதிந்தது. இது ஒரு அற்புதம். கல்லில் எப்படி காலடி தடம் போடும்? எவ்வளோ நாளைக்கு இருந்து கட்டியிருப்பாங்க அவங்க? அப்போ அவருடைய காலடி தடம் பதிந்தது ஒரு அற்புதம். பதிந்த அந்த தடம் இன்று வரைக்கும் இருப்பது பேரற்புதம். எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ் காப்பாற்றணும். அதை யோசிக்கும் போது நாம் இஸ்லாத்தினுடைய பெருமையை, நிச்சய பெருமிதத்தை அங்கே நம்மால் உணர முடியும். அதுபோல தோழர்களே, அல்லாஹு தாலா அது எவ்வளவு பெரிய சான்றை இங்கே வைக்கிறான் பாருங்கள். மக்கா என்பது அது ஒரு பெருநகரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நகரம், ஒரு பெரிய சிட்டின்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ பேர் அங்கே மக்கள் வசிக்க முடியும்? ஹஜ்ஜுக்காகவும் உம்ராவுக்காகவும் அங்கே லட்சோபலட்சம் மக்கள் போகிறார்கள். ஒரு வருஷத்தில் பல கோடி மக்கள் அங்கே போகிறார், பல மில்லியன் மக்கள் போகிறார்கள். போகின்ற அனைவருக்கும் எல்லாம் கிடைக்குது. ஒரே தரத்தில் உள்ளவர்கள், ஒரே நாட்டுக்காரர்கள் போவதில்லை. பல்வேறு கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு நாட்டு மக்கள், பல்வேறு உணவு பழக்க வழக்கங்கள் உள்ளவர்கள், பல்வேறு கலாச்சார வழக்கம் உள்ளவர்கள் போறாங்க. எல்லாத்துக்கும் அவரவர்களுடைய உணவுக்கு ஏற்றவாறு, அவரவர்களுடைய நடைமுறைக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு அங்கே பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பெரிய அற்புதம் இது! அது அந்த மண்ணா, அது எல்லாம் கிடைக்கிற மண்ணா? அது விவசாயமே இல்லாத மண்ணில் குர்ஆன் சொல்லுது. எப்படி அங்கே கிடைக்கிறது? அல்லாஹ்வுடைய அற்புதம் அங்கே நடக்கிறது. உணர்ந்து பார்த்தால் நிச்சயமாக அந்த கடமையை சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்கின்ற உந்துதலை நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் தருவான். உணர்ந்து பார்ப்பது முக்கியம். அது மட்டுமல்ல தோழர்களே, அந்த இறை ஆலயத்தை அல்லாஹ் சொல்லும் போது அகில மக்களுக்கு வழிகாட்டு மையம் என்று சொல்கிறார். எப்படி அது வழிகாட்டு மையம்? எப்படி அது வழிகாட்டு மையம்? தோழர்களே, ஹஜ் உம்ராவுக்கு போனவங்க பார்த்துருக்கலாம். காபாவை பார்த்த உடனே இனம் புரியாத ஒரு அழுகை உண்டு. இனம் புரியாத அழுகை வரும். அந்த காபாவுக்கு முன்னால் அந்த அழுகின்ற கோலத்தில் நிற்கின்ற ஒரு மனிதரை பார்க்கும்போது நம்முடைய மனசுக்குள்ள கற்பனை எப்படி விரியும் தெரியுமா? திருவிழாவில் தொலைஞ்சு போன தாயை ஒரு குழந்தை மறுபடி பார்த்தா எப்படி அந்த பிள்ளையினுடைய நிலைமை இருக்குமோ, அதே போல காபாவுக்கு முன்னால் நின்று கசிந்து உருகி கொண்டிருக்கும். இந்த காட்சி அங்கே போனவங்க நிச்சயமா பார்த்துருக்க முடியும். அங்கே நின்று அழக்கூடிய அந்த மனிதருடைய உடல்வாக இருக்குது பாருங்க, நோஞ்சான மாதிரி இருக்க மாட்டார். ஆஜானுவாகவான உடல், கிட்டத்தட்ட 7 அடி உயரம் இருப்பார், கருப்பு நிறத்தில் இருப்பார், பார்த்தாலே பிரம்மாண்டமான தோற்றம் இருக்கும். ஆனால் காபாவுக்கு முன்னால் பச்சை குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருப்பார். அந்த ஆலயத்திற்கு முன்னால் போன உடனே அழ வேண்டும் என்கின்ற உணர்வு எங்கிருந்து வருகிறது? எப்படி வருது? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இதுவரை தேடிக்கொண்டிருந்தது எனக்கு இப்போது கிடைத்து விட்டது. மானசீகமான முறையில் இறைவன் அவரை சுத்தப்படுத்துகிறான். அந்த சுத்தப்படுத்திய நீர் தான் கண்ணீராக வடிந்து கொண்டிருக்கிறது. தோழர்களை இப்படி நிறைய விஷயத்தை சொல்ல முடியும். எல்லாத்தையும் விட தோழர்களே, இந்த உலகத்தில் சொர்க்கத்தில் வாழுவதற்கான வாய்ப்பு ஒருவருக்கு வேண்டுமானால் அங்கே தான் செல்ல வேண்டும், வேற எங்கேயும் போக முடியாது. காஷ்மீரை சொல்லும்போது சொல்லுவாங்க, அது இந்திய பூமியினுடைய சொர்க்கம் சொல்லுவாங்க, ஹெவன் ஆஃப் எர்த்னு சொல்லுவாங்க. அதை
ஆனால் அது ஒரு வழக்கு சொல் தானே தவிர உண்மையிலே அது சொர்க்கமான சொர்க்கம் கிடையாது. ஆனால் சொர்க்கம் சார்ந்த பொருட்களை தன்னுடன் கொண்டிருக்கக்கூடிய மண்ணாக அந்த மக்கா மதீனா மண் இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குல்ல, சொர்க்கத்திலிருந்து வந்த பொருள் தானே அது. அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜினான், சொர்க்க பூங்காக்களில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். அறிஞர்கள் என்ன எழுதுறாங்க அதுக்கு, அந்த பகுதியை அல்லாஹ் அப்படியே பேர்த்து எடுத்து கொண்டு போய் சொர்க்கத்தில் வச்சிருவான். அதனால தான் நம்ம ஆட்கள் பச்சை கார்பெட் விரிச்ச இடத்துல தொழுவுறதுக்கு போட்டி போட்டு ஓடுறது, ஏன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. தோழர்களே, அந்த இடத்தை பற்றி சில அறிஞர்கள் சொல்லும்போது அது சொர்க்கத்திலிருந்து தான் வந்தது, மறுபடியும் அங்கே சொர்க்கத்திற்கு செல்லும் என்று சொன்னார்கள். அப்போ இந்த உலகத்தில் சொர்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட 2 பொருட்களோடு அளவலாவக்கூடிய ஸ்பரிசிக்கக்கூடிய வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் எந்த நாட்டுக்கு போனாலும் கிடைக்காது, அங்கே போனால் மட்டும்தான் உணர முடியும். சஹாபாக்கள் காலத்து பொருட்களை எங்கே பார்க்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்ற வீதிகளை பார்க்கலாம், அவர்கள் தங்கியிருந்த வீட்டை பார்க்கலாம். மானசீகமாக அந்த காலத்தோடு நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இது மாதிரியான அம்சங்களை உலகத்தில் வேறு எங்கும் பார்க்க முடியாது. அதனால தான் இந்த கடமையை உரிய நேரம் வந்து விட்டால் செய்துவிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. கடமையான நேரம் வந்ததற்கு பிறகும் யார் இதை தள்ளி போடுகிறார்களோ அவர்களை பற்றிய கடுமையான கண்டனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் போக்குவரத்திற்கு வசதியை பெற்று வாய்ப்பை பெற்று பொருளாதார வாய்ப்பையும் சேர்த்து பெற்றதற்கு பிறகு அவர் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் தள்ளி போட்டு கொண்டே இருந்தால் அவர் கிறிஸ்தவராக மரணமானால் என்ன, அவர் யூதராக மரணமானால் எனக்கு என்ன, பெருமானார் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய கண்டனத்துக்குரிய வார்த்தைன்னு பாருங்க. அவர் எப்படி செத்து போனா எனக்கு என்ன, வேணா ஒரு யூதனாக போய் தொலையட்டும் அல்லது ஒரு கிறிஸ்தவனாக போய் தொலையட்டும் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய கண்டனம் இது. அதனால தான் தோழர்களே, அறிஞர்கள் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னால், ஹஜ்ஜு கடமை என்பது இறுதி கடமைனா கடமைகளுடைய வரிசையில் கடைசியில் கடமையானதுன்னு அர்த்தம். தொழுகை எப்போ கடமையாச்சு, ஹிஜ்ரி 2ல். நோம்பு எப்போ கடமையாச்சு, அதுக்கு அடுத்த வருஷம். ஜகாத்தும் அந்த வருஷத்தில் தான். அந்த வரிசையில் ஹஜ்ஜு கடமையானது என்பது ஹிஜ்ரி 9ல். இறுதி கடமைக்கு இதுதான் அர்த்தமே தவிர நாம இறுதி போய் சேரக்கூடிய நேரம் வந்ததுக்கு பிறகு வேற நேரத்தில் போய் நிறைவேற்றுறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் அப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால தான் வாய்ப்புள்ள ஒருத்தட்ட எங்கள் ஹஜ்ஜுக்கு போகலையா, இன்னும் நேரம் வரல. என்ன நேரம் வரும், நேரம் வந்துருச்சுங்கிறது நம்மகிட்ட என்ன உத்தரவாதம் இருக்கு? அல்லாட்டிருந்து வாங்கிட்டு வந்திருக்கோமா உத்தரவாதம் எதுவும்? நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி 3 வருஷம் இந்த டேட்டில் காலி பண்ணணும்னு சொன்ன மாதிரி எல்லாம் நமக்கு எதுவும் போட்டு கொடுத்துருக்கானா? உலகத்தை இந்த டேட்டில் காலி பண்ணணும்னு எப்படி சொல்ல முடியும் இறுதி நேரம்னு? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பொருளாதார வசதியும் உடல் வாய்ப்பும் இருக்கும் போதே தயவு செய்து இந்த கடமைகளை நிறைவேற்றி விட வேண்டும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய திருப்பமுடைய அல்லாஹு தாலா இந்த கடமைகள் எல்லாம் சொல்றான். ஏன்னா இதை வழிகாட்டு நல்லா சொல்றான். எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கையில இந்த ஹஜ்ஜி என்பது மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே அருமையான தோழர்களே, இந்த கடமையினுடைய உண்மையான யதார்த்தத்தை ஒரு மனிதர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த கடமையை செஞ்சால் தான் முடியும். நம்ம மறுமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், கியாமத் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த கியாமத்தினுடைய ஒரு சின்ன வடிவத்தை பார்க்கணும்னா ஹஜ்ஜிக்கு போனால் தான் நடக்கும். அதை வார்த்தையாலலாம் வர்ணிக்க முடியாதுங்க. போய் அனுபவிச்சாதாங்க தெரியும், போய் அனுபவிச்சாதான் தெரியும். எனவே அருமையான தோழர்களே, இந்த கடமையை இன்ஷா அல்லாஹு தாலா நம்மால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதை நிறைவேற்ற வேண்டும். அது வரைக்கும் நாம் அங்கே செல்ல வேண்டும் என்கின்ற பேர் ஆர்வத்தை நாம் அதிகமாக நம்முடைய எண்ணத்திற்குள்ளே மனதுக்குள்ளே அதாவது அதை அணையாமல் பார்த்துக்கணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் நம்முடைய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும், நம்முடைய குடும்பத்தாருக்கும், நம்மை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய நல்ல வாய்ப்பை தர வேண்டும், திரும்பவும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.